தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நன்றியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இந்த மாதிரியான ஒரு சமூக பொறுப்பு வந்து வெறும் இயக்குநர்களுக்கு மட்டுமோ இல்லை ஒரு கலைஞர்களுக்கு தான் மெயினாக இருக்குது. அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக அதை முன்னெடுத்து சிறை காக்க கொடுத்துருக்கீங்க. சிறை இது வந்து அவர் கேட்டார், முதல்ல சொன்னார், இது என்ன, இந்த உருவம் எங்கேருந்து வந்தது, இந்த உருவாக்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இது டானாகாரன் தமிழ் அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயம். ஸோ இப்போ இந்த வாழ்க்கையில நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது இது வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு 5 வருஷமா ஒரு பையனுக்காக, ஒரு விசாரணை கைதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு சரியான ஒரு கதையா உருவாகும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த கதைகளை இந்த சமூகத்தோட எப்படி ஒன்றி எடுக்கிறது. இப்போ அதுல இருந்த கதைகள், அந்த கதையில இருக்கும்போது வந்து அந்த பையன் வந்து இஸ்லாமியன் கிடையாது. ஆனா நம்ம ஏன் இங்க இஸ்லாமியர்களா மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்க்கணும். இன்னைக்கு இருக்க சூழல், இன்னைக்குன்னு மட்டும் இல்ல, அவங்களுக்கு எப்போதும் வந்து இந்த கடந்து வர்ற பாதைகள் எல்லாமே அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தரும் நிரூபிக்க வேண்டியது இருக்கு. நாங்க வந்து சரியானவர்கள், நாங்கள் சரியானவர்கள், தேசப்பற்றாளர்கள்ன்றது நிரூபிக்க வேண்டியது இருக்கு. இந்த நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருது, அவங்க மேல எங்கிருந்து திணிக்கிறோம், யாரு என்ன மாதிரியான இதெல்லாம் பண்றோம் இருக்குல்ல, இது வந்து எப்போதும் நமக்கு அந்த உள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அப்புறம் நாங்க மீன்ஸ் நான் சென்னையில பிறந்து வளர்ந்த என்னால மதமோ சாதியோ பெரிய அளவில் அதை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு என்னால் சுத்த முடியாது. எனக்கு தேவையும் படலை. அப்போ நான் இஸ்லாமிய சகோதரர்களோட நிறைய பழகிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல உடம்பு சரியில்லாத காலகட்டங்களில் மசூதிக்கு கொண்டு போய் ஓதிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ நம்பிக்கையோட, அவ்வளோ அண்ணன் தம்பியா, அவ்வளோ இதுவாக தான் நாங்கள் பழகிருக்கோம். ஏதோ ஒரு ஒரு வகையான இது வந்து எல்லாருக்கும் உள்ள அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளயும் அந்த வெறுப்பு கிடையாது. ஆனால் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய சில மையங்கள்ல இருந்து அது நமக்கு பரப்பப்படுது. அப்ப பரப்பப்படும் போது என்னால் அவங்க கிட்ட நேரம் சண்டை போட முடியாது. எனக்கு தேவையும் கிடையாது. நான் அவங்களை நோக்கி சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் மக்களை நோக்கி பேச வேண்டியது இருக்கு. எனக்கு சகோதரர்கள்ட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. இது திரைமொழியா நான் பேசுறேன். இப்ப இந்த திரைமொழியா பேசும்போது இது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் கொண்டாடப்பட்ட படமா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா இல்ல. இது வந்து வெகுஜன மக்கள் அனைவருமே கொண்டாடின படம். அப்படி என்னும் போது வெறுப்புன்றது நீங்க இந்த கொண்டாடி வெற்றி பெற வைக்கும் போது அந்த வெறுப்பு எங்க இருக்குன்றது பாருங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த படத்தை நான் வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமா வந்து ஒரு குடும்பங்களா வந்து பார்த்ததாகட்டும், மற்ற எல்லா சமூக மக்களோட சேர்ந்து இதை பார்த்ததாகட்டும், இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கொடுக்குது. இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரணும். நீங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து நடத்துறது, இந்த மாதிரி அங்கீகரிச்சு பார்க்கறதுன்றதுக்குள்ள இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் டானாக்காரன் தமிழ் எனக்கு ரொம்ப சொல்லியிருக்காரு, இது காலங்காலமா அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்கன்னு. இந்த படைப்புகள் அங்கீகரிக்கிறது மூலியமாக இந்த மாதிரியான படைப்புகள் நிறைய வரும். இதுல ஒர்க் பண்ண என்னுடைய சக நண்பர்கள், ஜஸ்டின் பிரபாகரன் ஆகட்டும், மாதேஷ் மாணிக்கம் ஆகட்டும், பிலோமின் ராஜ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னன்னா ஒருமித்த கருத்து இருக்கு. எங்களுக்கு யாருக்கும் எங்க எல்லாருடைய படைப்புகள் வந்து வேணும்னா ஒரு டிபார்ட்மெண்டா மாறி இருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து ஒரு அந்த சகோதரத்துவம் சமத்துவத்தை நோக்கி தான் நாங்க போறோம். படைப்புக்குள்ள எப்போதும் நாங்க வந்து ஒரு இந்த இந்த சமூகத்துக்குள்ள நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும், ஒரு பார்வை. இப்ப நான் வெற்றிமாறன் சார் கிட்ட இருந்து நான் வந்தேன். ஸோ அவருக்கு ஒரு பார்வை இருக்கு. ரஞ்சித் அண்ணன் ஒரு பக்கம் ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வராரு. சினிமாக்கள் இன்னைக்கு வந்து சினிமா வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கு. அதுல கதைகள், எளிய மனிதர்களுடைய கதைகள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இங்க அதிகாரம் யாருக்கானது அப்படின்றத நம்ம பேச வேண்டியது இருக்கு. இந்த அதிகாரம் யாருக்கானதா இருந்தா நல்லா இருக்கும். இந்த அதிகாரம் வந்து எளிய மனிதர்களுக்கு வந்து ஆதரவா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கும் வந்து நீங்க வந்து கூவ மாற்றம் ஓரங்கள்ல வசிக்கிற மக்களை வந்து இந்த அதிகாரம் எவ்வளவு அசால்ட்டா தூக்கி வெளியே போடுதுன்னு இருக்குல்ல, அது வெளியே எங்க போகுது, 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல போறது. வாழ்வாதாரம் எங்க நம்ம விரட்டி அடிக்கப்படுறோம் இருக்குல்ல. அப்போ இந்த அதிகாரங்கள் ஏன் வந்து எளிய மனிதர்கள் கிட்ட நெருக்கமா பேச மாட்டேது, ஏன் எளிய மனிதர்களை அது ஒரு சக மனிதர்களாவே பார்க்க மாட்டேதுன்னு இருக்குல்ல. இதெல்லாமே தான் நமக்கான ஒரு பார்வை. ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி மாற்றம் வரை ஓரத்துல இருக்கிற ஒரு ஒரு குடிசை மாட்டு வாரியத்துல இருந்து நான் வரேன். இப்போ நானும் இப்போ அங்கதான் இருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பார்வை இருக்குல்ல, அது எப்படி வந்து ஒரு இதுவா மாறும். கண்டிப்பா எங்களுக்கு எப்போதும் இந்த சமூகத்தோட ஒரு மிக முக்கியமான பார்வையா இருக்கும். அதே நேரம் வெறும் இந்த மாதிரியான சமூக பார்வை மட்டுமே வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சினிமாவை கொண்டு போக முடியுமானா கட்டாயம் கிடையாது. ஏன்னா அந்த பார்வையோட சேர்த்து வேலை சரியான ஒரு புரிதலோட அதை வந்து ஸ்கிரீன் பிளேவோட அதை பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இதெல்லாமே ஒரு வியாபாரத்தை தொடர்படுத்தி இருக்கு. சினிமான்றது வியாபாரத்தை தொடர்படுத்தி இருக்கு. நான் இங்க பிரச்சார மொழியில பேசினா யாருமே இங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ பிரச்சார மொழியும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே நேரம் மனிதர்களோட அதை கனெக்ட் பண்ணணும். அப்போ எளிய மனிதர்களோட நான் உங்களை கனெக்ட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கணும். அதுதான் வந்து சினிமாவில் நாங்கள் கத்துக்கிட்ட தொழில். ஸோ இது வந்து ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் ஒரு சிறப்பாக கொண்டு வந்து அதனோட சேர்ந்து ஒரு சமூக பார்வையோட சில படங்கள் நமக்குள்ள வரும்போது இது வந்து எளிய மனிதர்கள்ட்டையும் போய் சேருது, பெரிய மனிதர்கள்ட்டையும் போய் சேருது.
அதாவது வந்து ஒரு கோட் இருக்கு, அது சொல்லுவாங்க. ஒரு முதலாளியை எதிர்த்து நீங்க வந்து தொழிலாளி சார்பா ஒரு புத்தகம் வெளியிட்டாக அது முதலாளி சமூகமே கொண்டாடும், அந்த புத்தகத்தை வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வியாபாரம். இந்த வியாபாரம்ன்றது வந்து எல்லாத்துலயும் பொது. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த படத்தை வந்து நான் ஒரு ஒரு பெரும் பொருட்செலவுல பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொருட்செலவுல பண்ணும்போது என்னவா இருக்குன்னா, இதை நம்பி வந்த ஒரு ப்ரொடியூசர், செலவு பண்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு எழுத்துக்கு செலவு பண்ற ஒரு ப்ரொடியூசர், நடிக்க வந்த நடிகர்கள், இவங்க எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும். இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்தடுத்து வர கலைஞர்கள் இந்த மாதிரியான படங்களை நோக்கி வருவாங்க, சமூக பார்வையோட படத்தை பண்ண வருவாங்க. இல்லைனாக்கா இந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெறலைன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க், இதை பண்ண மாட்டாங்க. இந்த படத்தின் மூலியமா எங்களால நிறைய சமூக பொறுப்புள்ள நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. ஸோ இது ரொம்ப எங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நாங்கள் நடிகர்களுக்கு பின்னாடி போகாம ஒரு நல்ல கதையின் பின் போனாக்கா எங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்றாங்க. இந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். இந்த நம்பிக்கை தான் வந்து எப்போ சினிமா வந்து ரொம்ப நம்பிக்கையான விஷயம். ஏன்னா அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் பயணிக்க வேண்டியது இருக்கு. சும்மா வந்ததுமே வந்து ஒரு 2-3 வருஷத்துல மற்ற வியாபாரம் மாதிரியோ மற்ற தொழில்கள் மாதிரியோ வந்து டக்குன்னு ஜெயிச்சிட முடியவில்லை. ஸோ இதுல வந்து 10 வருஷம் வந்து முதலீடு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 10 வருஷம் முதலீடும் வந்து சும்மா ஏதோ ஒன்று வந்து உக்காந்தோம் இதுல வந்து நிறைய படிக்கிறது. நான் நிறைய நண்பர்கள்ட்டையும் சொல்லுவேன், வாசிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். எனக்கு பெரிய அளவுல அவர் சொன்னார், ஆர்டர் சொன்னாரு, பயங்கரமான புத்தகங்கள்லாம் படிப்பேன். அப்படி இல்லை, தேவையான புத்தகங்கள் நம்ம படிப்போம். இந்த புத்தகங்கள் வழியா தான் நான் வந்து இந்த சமூகத்தை பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய அனுபவம்ன்றது ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு. அப்போ எப்போதும் படைப்பாளிகளுடைய சுதந்திரம் இருக்குல்ல, இது வந்து விஷுவல் மீடியம்குள்ள வரும்போது அந்த சுதந்திரம் குறைக்கப்படுது. ஆனா பிரிண்டிங் மீடியத்தில் அது கிடையாது. அவங்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் இருக்கு. அந்த எல்லையற்ற சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரத்தின் மூலியமா வர எழுத்துக்களோ அவங்களுடைய படைப்புகள் இருக்குல்ல, அதை நம்மள இன்னும் அதிகமான விரிவான பெரிய பார்வைக்குள்ள கொண்டு போகுது. இந்த பார்வைக்குள்ள கொண்டு போகும்போது இதை வந்து நம்ம வந்து இதை ருசிக்கிறது இருக்குல்ல. ஏன்னா நான் சென்னையில பிறந்த பையன். எனக்கு சிவகங்கையினுடைய மக்களை நான் அதை எப்படி என்னால ரொம்ப கிட்ட போய் கொண்டு வர முடிஞ்சுது. ஆனா என்னால அந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனால பண்ண முடியாம என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் சென்னையில பிறந்தேன். எனக்கு அந்த மண்ணுடைய ஆனால் மனிதர்களுடைய உணர்வுகள் தெரியும். எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் உணர்வு ஒண்ணுதான். இதை நான் அங்க கொண்டு போய் வச்சேன். இந்த தைரியம் எங்கிருந்து எனக்கு வந்ததுன்னா வாசிக்கிற தன்மையில இருந்தா வந்தது. ஒரு புத்தகங்கள் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும். நீங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள கொண்டு போகுது. ஒரு 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 பயோகிராஃபி படிக்கிறீங்கன்னா அவங்களுடைய லைஃப்குள்ள கொண்டு போய் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கொண்டு போறது இருக்குல்ல. அதுதான் நான் வந்து பிரிண்டிங் மீடியத்தை நான் ரொம்ப பெருசா நம்புறேன். விஷுவல் மீடியம் நான் காட்டுறதான் நீங்க பாக்குறீங்க, ஆனா பிரிண்டிங் மீடியம் அப்படி கிடையாது. நமக்குள்ள ஒரு பெரிய அது கற்பனை வளத்தை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இந்த சினிமாக்குள்ள நாங்க ரொம்ப இதுவா இது பண்றோம். அப்புறம் டானாக்காரன் தமிழ் வந்து இந்த கதையை மட்டும் அவரு இந்த கதையை மட்டும் அவர் கொடுக்கல, அவருடைய பார்வையும் இருக்குல்ல, சமூக பார்வை இருக்குல்ல, அதையும் இதுக்குள்ள கொடுத்தாரு. ஏன்னா நாங்க இஸ்லாமியர்களா பேசணும் அப்படின்னும் போது அதை ஒத்துக்கிட்டுறது இது பண்ணதும் அவரு தான். அப்புறம் அப்புறம் சில விஷயங்கள் பண்ணுவோம். எப்போதும் வந்து சினிமால வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கன் ஷாட் இருக்குல்ல, இதெல்லாம் சினிமா தனம். அப்புறம் 2 போலீஸ்காரர்கள் குடிச்சிட்டு போறது இருக்குல்ல, இதுவுமே வந்து ரியல் நடந்ததுன்னா இல்லை. ஸோ அந்த பையன் அப்துல் முஸ்லீம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சினிமாக்காக உள்ள பண்ண வேண்டியது. இதனோட சேர்ந்து பண்ணி தான் இந்த பார்வை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த சமூகத்துக்கான ஒரு பணமாக கொடுக்க வேண்டியது இருக்கு. சினிமா மொழியில கொடுக்க வேண்டியது இருக்கு. வணிக ரீதியா ஜெயிக்க வேண்டியது இருக்கு. வணிக ரீதியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது நிறைய எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஜி5ல இந்த படம் வந்து இத்தனை நிமிடங்கள் ஓடி இருக்குன்றது இருக்குல்ல, ஒரு ரெக்கார்டா பிரேக் பண்ணிருக்குல்ல. அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அன்பு, எல்லா மனிதர்களும் அன்போடு தான் இருக்காங்க. எல்லா மனிதர்கள் மேலேயும் அன்போடு தான் இருக்காங்க. மதங்களை தாண்டி அன்போடு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சக்தி இதுக்குள்ள வந்து நம்மளை பிரிக்குதுன்னும் போது அதை நம்ம வந்து அசால்ட்டா கடந்து போறதாமோ, அதை கடந்து போற தெளிவு நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர் சங்கம் வந்து அதை ரொம்ப சூப்பரா இது பண்ணுது. ஏன்னா நீங்க சொன்னாரு, தமிழ் சுழுவா சொன்னாரு, கூட்டம் கம்மியா தான் இருக்கும் ஆனா வீரியமா இருக்கும். அப்ப கூட்டம் அதிகமா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு கூட்டம் அதிகமா இருந்து கலஞ்சி போறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. குறைவான கூட்டம் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும். ஏன்னா நான் கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் பாக்குறேன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படிதான் பார்த்திருக்கேன். ஏன்னா ஒரு 2-3 பேரே வந்து ஒரு ரோட்டை மறிச்சு நின்று பெரிய அளவுல சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் பெரும் முதலாளிகளுக்கு எதிராக நின்று சண்டை போட்டிருக்காங்க. பல இழப்புகளை வந்து பார்த்திருக்கோம். அதாவது வந்து திராவிட இதுவாகட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும், வரலாறுகள் அதிகமான பலிகளை கொடுக்கப்பட்டது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். ஸோ அப்ப இந்த மாதிரியான உணர்வுகளோட இங்க செயல்படுறது இருக்குல்ல, ஒரு பெரிய பின்புலம், பெரிய இந்த இது இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு செயல்படுறது இருக்குல்ல, ஒரு கருத்தியலோட செயல்படுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அதை நீங்க எல்லாம் முன்னெடுத்து பண்றதுன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு.
இந்த சிறை படத்துக்கு நீங்க எங்களை கூப்பிட்டது, கொட்டடிச்சு எங்களை கூட்டிட்டு வந்து, பறை அடிச்சு எங்களை கூட்டு வந்து, பறைன்ற இசையோட எங்களை கூட்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க அந்த மாதிரி அடிச்சு நிறைய பேர் கூட்டு போயிருக்கோம். ஸோ அப்ப எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்காக இந்த தமிழ்நாடு போக்குவரத்து சங்கத்துக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு போக்குவரத்து சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஆட்சி அமைக்காக நன்றி.